வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா 16வது T20. ஸோ இது யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா QTG விசஸ் கராச்சி கிங்ஸ். சரிங்களா? ஸோ இதோட பாசிபிள் பிளேயிங் 11 யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜான்சன் ராய், எஸ் ஷாக்கில், கே நஃபாய், ஆர் ரோசோ, எஸ் அகமது, எஸ் ருத்தர்ஃபோர்ட், ஏ ஹுசைன், எம் வாசிம் ஜேஆர், உஸ்மான் தாரிக், எம் அமீர், ஏ அகமது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கராச்சி கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் மசூத், டி ஷஃபாட், எல் டூப்ளாய், கே ஃபொலாட், எஸ் மாலிக், முகமது நவாஸ், ஐகான் நாசி, ஹெச் அலி, எம் ஹம்சா, டி சம்சி, அமீர் கான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு டீம்ல இருந்தும் இம்பார்ட்டன்ட் ஆன பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன் ராய், ஏ ஹுசைன், எம் வாசிம் ஜேஆர், யூ தாரிக். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. அதே போல கராச்சி கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டி ஷஃபாட், கே பொலாட், முகமது நவாஸ், சம்சி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 4 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டோட்டலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர்த்த சொல்லியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் 3 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் சரிங்களா கே நஃபாய். சரிங்களா? ஸோ நீங்க இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மசூத். சரிங்களா? ஸோ மசூத் ஆர் ஐகான் நாசி. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எம் அமீர். சரிங்களா? ஸோ எம் அமீர் அல்லது பேட்டிங். ஸோ பேட்டிங்கான ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னு நீங்க ருத்தர்ஃபோர்டையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான டீம், அதாவது ஸ்மால் லீக் போறவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இதுல இருந்து கிராண்ட் லீக் டீம் நம்ம எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா QTG. ஸோ இந்த டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய ஒரு 7 பேர் கராச்சி கிங்ஸ்ல இருந்து ஒரு 4 பேர் வருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது QTGல பொறுத்த வரைக்கும் ஜான்சன் ராய், சரிங்களா, ஷாக்கில் நாஃபே. ஸோ இது 2 பேருக்கு எனி ஒன். சரிங்களா? ஸோ அப்போ 2 ஆச்சு. ரோசோ 3, ருத்தர்ஃபோர்ட் 4, ஏ ஹுசைன் 5, வாசிம் ஜேஆர் 6, யூ தாரிக். சரிங்களா? ஸோ 7 பேர். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 7 பேரும் கராச்சி கிங்ல இருந்து ஒரு 4 பேர் வருவாங்க. ஸோ அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி சம்சி 1, ஷஃபாட் 2, பொலாட் 3, முகமது நவாஸ் 4. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 4 பேர். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 பேர் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 11 பேர் தான் உங்களுக்கு ஒரு பேஸ் டீமை நீங்க வச்சுக்கணும். ஸோ இதுல இருந்து எனி ஒன் பிளேயரை வந்து நீங்க கழட்டி விட்டுட்டு ஸோ நீங்க கராச்சி கிங்ஸ்ல இருந்து ஒருத்தர் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மெயின் பேட்ஸ்மேன்ல ஏதோ ஒருத்தர், சரிங்களா, சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை கழட்டி விடுங்க. ஏன்னா இப்ப தாரிக் பவுலிங் நல்லா இருக்கு அப்படின்னு இப்போ ஏ ஹுசைனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓப்பனிங்ல பவுல் பண்றாரு அப்படின்னா ஓப்பனிங்லயே ஏதாச்சும் ஒரு விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ அப்போ நல்லா இருக்குன்னு சொன்ன பேட்ஸ்மேனை கழட்டி விட்டுட்டு நீங்க ஒரு பிளேயரை நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஐகான் நாசி. ஸோ இவருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ நீங்க இவரையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க அந்த பேஸ் டீம் மட்டும் வச்சுக்கிட்டு அதுல இருந்து எனி ஒன்னை கழட்டி விட்டுட்டு நீங்க டீம் மேக் பண்ணுங்க. QTG வின் பண்ணினால் ஜான்சன் ராய் கேப்டனாகவும் ஏ ஹுசைன் வைஸ் கேப்டனாகவும் இருப்பார். சரிங்களா? ஸோ கராச்சி கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கராச்சி கிங்ஸ் வந்து வின் பண்ணுச்சு அப்படின்னா இந்த டீம்ல இருந்து ஒரு 7 பேர் வருவாங்க. அந்த 7 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி ஷெஃபாட் 1, எல் டூப்ளி 2, கே பொலாட் 3, மசூத். சரிங்களா? ஸோ 4. ஸோ இதுல யாருக்காச்சும் பேட்டிங் கிடைக்கல அப்படின்னா அவங்க பிளாப் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 4. முகமது நவாஸ் 5, டி சம்சி 6, ஹெச் அலி. சரிங்களா? 7. ஸோ இந்த ஒரு 7 பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து 7 பேர் வராங்க அப்படின்னா அந்த டீம்ல இருந்து வரக்கூடிய 4 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கே நஃபே 1, ஜான்சன் ராய் 2, ஏ ஹுசைன் 3, சரிங்களா, உஸ்மான் தாரிக். சரிங்களா? ஸோ 4. இந்த ஒரு 4 பேர் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த 4 பேர்ல இருந்து நீங்க எண்ணி ஒன்ன கழட்டி விட்டுட்டு யாரையாச்சும் இன்க்ளூட் பண்ணலாம். அல்லது இந்த 7 பேர்ல இருந்து ஒருத்தர் கழட்டி விட்டுட்டு ஆப்போசிட் ஒருவேளை 7க்கு 6க்கு 5 வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 7 பேர்ல இருந்து ஒருத்தரை கழட்டி விட்டுட்டு நீங்க QTGல இருந்து ஒரு பிளேயரை நீங்க தூக்கி இதுல போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ கராச்சி கிங்ஸ் வின் பண்ணுச்சு அப்படின்னா
செஃபாட் கேப்டனாகவும் முகமது நவாஸ் வைஸ் கேப்டனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இவ்வளவுதாங்க பேசிக் கான்செப்ட். இது பேஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா நான் மேட்ச் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அது வந்து நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா, நான் ட்ரீம் டீம் எத்தனை டீம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ ட்ரீம் டீம் எப்பயுமே ஃப்ரீ தாங்க. ஸோ அதாவது முடிஞ்சா யூடியூப் வீடியோல போட்டுருவேன். சப்போஸ் நம்மளால முடியல அப்படின்னா டெலகிராம்ல அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ டெலகிராம் எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? மேட்ச் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இது பண்றோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம அந்த புக் செட் லாஸ்கெட் வீடியோல போட்டிருப்போம் பாத்தீங்களா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். அதாவது எந்த டீம் வின் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு 2 டீம்ல ஒரு டீம் வந்து நான் அதுல சொன்னது அதே கான்செப்ட், ஏதோ ஒரு டீமை வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டீம் மேல எப்படி எப்படியா பந்தயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த புக் செட் லாஸ்கெட் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே ஓகே, பட் எங்க போய் விளையாடுறது அப்படின்னு சொல்லி தெரியாம நிறைய பேர் எதுல இப்போ விளையாடுறது எதுல போய் விளையாடுறதுன்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது பாத்தீங்கன்னா என்னோட டெலகிராம்லயே உங்களுக்கு வந்து நான் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்து விருப்பம் இருக்கிறவங்க நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சரிங்களா? அது போக உமன்ஸ் ஐபிஎல் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரீம் டீம் நீங்க போறீங்க பாத்தீங்களா? ஸோ நீங்க ட்ரீம் டீம் போறீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்னது வந்து ப்ரிடிக்ஷன் இந்த யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு நீங்களே அதுல சின்ன ஆல்டர் பண்ணி நான் போட சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஆரம்பத்துல இருந்து போன வருஷம் ஐபிஎல் இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனி ஒன் சேஞ்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நீங்களும் டீமை வந்து எல்லாமே மேக் பண்றீங்க. சரிங்களா? ஸோ அதுல ஒரு வேளை வந்து நமக்கு வந்து ஒரு நாள் வந்து 10 பிளேயர் வருவாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது என்னமோ நான் வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் தான் பயங்கரமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த டீம் நல்லபடியா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் உங்களுடைய எப்படி சொல்றேன், உங்களுடைய உழைப்புக்காக வந்த பரிசு. எப்படி சொல்றேன், உங்கள் திறமைக்காக கிடைச்ச அந்த வெற்றியா தான் இருக்குமே தவிர என்னோட வெற்றி அது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நீங்க அதை எனக்கு தெரிவிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்க இந்த ட்ரீம் டீம் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்தாலும் சரி, நல்லா வரலனாலும் சரி, சரிங்களா? ஸோ ஏதாச்சும் நான் மாத்தணும், நான் சொல்லக்கூடிய விஷயத்த நாங்க வந்து வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னாலும் சரி, நீங்க எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்ல பண்றதை விட நீங்க யூடியூப் கமெண்ட்லயே நீங்க சொல்லுங்க போதும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டீம் நல்லா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது. அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களோட தான். உங்களுடைய திறமைக்கு கிடைச்ச பரிசாதான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால நீங்க அதை எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். மேக்சிமம் எனக்கு அனுப்ப வேண்டாம். சரிங்களா? ஸோ நீங்களே வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னா நல்லா வந்தாலும் எப்படி உங்களுக்கு அது உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கறது நீங்க யூடியூப் கமெண்ட்லயே நமக்கு வந்து நீங்க பண்ணுங்க. சரிங்களா? ஸோ என்னோட டெலிகிராம் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். இதுல ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பா நான் டெலிகிராம்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் 2 நாள் வீடியோ போட முடியல. இனி வர்ற வீடியோஸ் வந்து மேக்சிமம் இப்போ முடிஞ்சா இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ப்ரெடிக்ஷன் எல்லாம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே முடிஞ்சா இன்னைக்கே நான் ஒரு 10 மணிக்கு மேல கூட நான் உங்களுக்கு போடுற மாதிரி ஐடியா பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எது சொல்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா யூடியூப் கமெண்ட்லயே நீங்க சொன்னாலே போதுமானது. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம்.